படுத்தியா? இல்லடா இப்போதாண்டா இங்கே வந்தேன். நான் எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லை, இன்னும் டென்ஷனாக இருக்குது. சண்டை வீட்டில், இலவடுத்த வீட்டில் ஒரு நாள் கூட நிம்மதி மயிலே இல்லை. வீட்டில் சண்டைன்னு சொல்கிற உனக்கு இது தேவையா? இல்லை 2-3 நாளா லைவ் போடல, அதனால சரி சும்மா வந்து பார்க்கலாம், பேச்சு குவாலிட்டி கம்மியாகுது அப்படிங்கிறதுனால வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கா ஃபீல் பண்ணாதீங்க. புவனா சரி ஹாய் குட் நைட் அக்கா. சரி நண்பர்களே, என்னன்னாச்சுன்னா நான் மேட்டுப்பாளையம் வந்த மாதிரிங்க. மேட்டுப்பாளையம் வரைச்சில வந்து இங்க உணவு திருவிழாவுக்கு வந்த மாதிரிங்க. எப்பா ஏகப்பட்ட நண்பர்கள் ரொம்ப எல்லாருமே ரொம்ப அன்போட இது பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட சின்ன வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ சாங்ஸ் வரும் பாருங்க. ஒரு டான்ஸ் ஆட சொன்னாங்க. சும்மா இப்படி கையை அமைச்சேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க நண்பர்களே, எல்லாருமே நம்ம அன்போட வர வைத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இவ்வளவு கூட்டமா நானே ஆச்சரியப்பட்டேன் நண்பர்களே. ரைட். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியிலிருந்து. இன்று சுதந்திர தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும், எல்லாத்துக்குமே, எல்லா மக்களுக்குமேவும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கொடியெல்லாம் நிறையா பேர் வீட்டில் கொடுக்குறீங்க. எல்லார் வீட்லேயுமே கொடி ஏற்றணும்னு ஐயா சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் கொடி கொடுக்கும்போது உங்களுக்கு வீடு இருக்கான்னு கேட்டு கொடுங்க. ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து கேட்குறியான், எல்லார் வீட்லேயும் கொடி கட்டியிருக்காங்க, ஆனால் எனக்கு தங்குறதுக்கு கூட வீடு இல்லை, நாங்கள் பிளாட்பாரத்தில் தான் தங்கியிருக்கோம், ரோட்டில் தான் தங்கியிருக்கோம், அதனால் இந்த கொடியை வந்து எங்கே கட்டுறது அப்படின்னு கேட்டாப்புல. நல்ல விஷயம், ஆனால் என்னால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அடுத்த வட்டம் கொடி கொடுக்கும்போது எல்லாருமே ஒரு பெரிய வல்லரசலாக இருக்கணும் நம்ம இந்தியா, ஒரு வீடு இருக்கணும், எல்லாத்துக்குமே ஒரு சொந்தமாக வீடு இருக்கணும்னு ஒரு இது கொண்டு வாங்கய்யா. ஆமாம், ஏன்னா நிறையா பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கும் கொடி கட்டி நிமிர்ந்து நிற்கணும் நம்ம இந்தியா கொடி. அதனால் சொல்கிறேன், ஜெய் ஹிந்த். கமாண்டில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறீங்கயா, எதுக்கு தேன் பேசுகிறேன்னு தெரியல. ஆனால் மூஞ்சியை காட்ட மாட்டேறீங்க. என்னடா ஆம்பளையா இருந்து மூஞ்சியை காட்டுறோம்டா, இங்கே வர்றான், நான் ஆம்பளை மூஞ்சியை காமிச்சு தான் பேசுகிறேன். எவனாக இருந்தாலும் சரி, எம்மந்தண்டி ஆம்பளையாக இருந்தாலும் சரி, முடிஞ்சால் சின்னம்னூருக்குவா, தேனி மாவட்டம், ரைட்டா, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம். தேவையில்லாமல் வீட்டாளுகளை பேசாதீங்க. ஏன்னா என்னையும் பேசு, என்னைய வந்து என்ன வேணாலும் பேசு, அசிங்கமாக பேசுகிற, ரைட்டு போடா நீ பெரிய இவனா அப்படி இப்படின்னு. ஆனால் என் தாயார் வந்து பேசுறதுக்கு எந்த மக்காளி நான் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்க கும்மு விடுவுண்டே, நீ எங்கே வர, நாங்களாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கேன், தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நேரா வா, சின்னம்னூர் அட்ரஸ் தரல, வா தேனி மாவட்டம் சின்னம்னூர். வணக்கம்டா மாப்பிள்ள, வாட்டு சரிச்சு ரோட்டு மேலே வந்திருக்கேன், ஆம்பளை வா.